நிகழ்தகவு. பள்ளி மாணவியை மிரட்டி வீட்டிற்கு அழைத்து சென்ற கல்லூரி மாணவர் தன்னுடன் நெருக்கமாக இருக்க வேண்டும் என கூறி டார்ச்சர். தனிமையில் இருந்த போட்டோ வீடியோக்களை இன்ஸ்டாகிராமில் பதிவிடுவேன் என மிரட்டல். வீட்டில் ஹாயாக அமர்ந்து படம் பார்த்து கொண்டிருந்த மாணவனை போலீஸ் தட்டி தூக்கியது எப்படி? அரசு பள்ளியில +1 படிச்சிட்டு இருக்கிற 16 வயசு சிறுமி ஸ்கூலுக்கு போகாம படுத்துட்டே இருந்திருக்காங்க. அதை பார்த்து அவங்க அம்மா, என்னாச்சு ஸ்கூலுக்கு போகலையா, எந்திரிச்சு கிளம்புன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஸ்கூலுக்கு போகல, லீவு போட போறேன்னு சொன்ன மகளோட முகத்துல ஒருவித பதட்டத்தை கவனிச்ச தாய், ஸ்கூல்ல ஏதாச்சும் பிரச்சனையா, டீச்சர் யாராச்சும் திட்டினாங்களா, ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்ற அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டுட்டே இருந்திருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, அதான் ஸ்கூலுக்கு லீவ் போடுறேன், வேற எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தாய் கேட்குற கேள்விக்கு அவங்கள பார்த்து பதிலளிக்காம எதையோ யோசிச்சுட்டே பதில் சொல்லியிருக்காங்க சிறுமி. அதை கவனிச்ச தாய், மகள் எதையோ நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறான்னு சொல்லி விடாம துருவி துருவி கேள்வி கேட்டுட்டே இருந்திருக்காங்க. அப்பதான் மகள் ஏன் இப்படி சோகமா இருக்காங்கிற காரணமே தெரிய வந்திருக்கு. நாமக்கல்ல சேர்ந்த +1 மாணவி தினமும் ஸ்கூலுக்கு பஸ்ல தான் போயிட்டு வர்றது வழக்கமா வச்சிருந்தாங்க. ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் அதே ஊரை சேர்ந்த பாலிடெக்னிக் படிக்கிற சசிதரன் சிறுமி பின்னாலேயே போய், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கான். அவன் நல்லவனா கெட்டவனா எதுவும் தெரியாமலேயே சிறுமியும் வயசு கோளாறுல லவ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அடிக்கடி மீட்டிங் அவுட்டிங்னு 2 பேரும் தங்களோட காதலை வளர்த்திருக்காங்க. சிறுமி கிட்ட ஆசை வார்த்தையெல்லாம் சொல்லி யாரும் இல்லாத நேரத்துல சிறுமியை அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் எல்லை மீறி பழகிருக்கான் சசிதரன். சிறுமி ஸ்கூலுக்கு போகாம அவங்க கூடவே சுத்திட்டு இருந்ததை பார்த்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், நீ பண்றது தப்புன்னு புத்திமதி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நாம பண்றது தப்புன்னு உணர்ந்த சிறுமி சசிதரனை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சசிதரன் கிட்ட மணிக்கணக்கில் பேசிட்டு இருந்த சிறுமி ஒரேடியா பேசுறதைய நிறுத்திருக்காங்க. ஏன் இப்படி மாறிட்ட, என்னாச்சுன்னு சசிதரன் கேட்டப்போ, எனக்கு உன்னை பிடிக்கல, நம்ம லவ் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சிறுமி. அதை கேட்டதும் டென்ஷனான சசிதரன், என் கூட நெருக்கமா இருந்துட்டு இப்ப என்ன வேண்டான்னு சொல்றியான்னு கேட்டு சண்டை போட்டிருக்கான். அதோட சிறுமி ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதெல்லாம் டார்ச்சர் பண்ணியிருக்கான். சிறுமி அவனை கொஞ்சம் கூட கண்டுக்காம அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருக்காங்க. நம்ம கெஞ்சியும் கண்டுக்காம போறாளேன்னு சொல்லி மாணவிய மிரட்ட ஆரம்பிச்சிருக்கான் சசிதரன். பல இடங்களுக்கு போய் நெருக்கமா இருந்த போட்டோஸ் வீடியோஸையும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ணிடுவேன்னு மிரட்டியிருக்கான். ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த மாணவிய வழிமறிச்சு தனியா பேசணும்னு அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போனவன் மாணவிய வலுக்கட்டாயமா பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான். என்ன பண்றது யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்த மாணவி அவங்க அம்மா கேட்டதும் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து மகள் சொன்னதை வச்சு நாமக்கல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல சசிதரன் மேல புகார் அளிச்சிருக்காங்க தாய். மாணவியோட தாய் கொடுத்த புகாரை வச்சு FIR பதிவு பண்ண போலீஸ் சிறுமியை சீரழிச்சிட்டு வீட்டுல ஹாயா படுத்துக்கிட்டு படம் பார்த்துட்டு இருந்த சசிதரனை காவலர்கள் அலேகா ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போய் அவங்க பாணியில விசாரிச்சிருக்காங்க. வாங்கின அடியில, ஆமா சார், மாணவிய நான் தான் சீரழிச்சேன்னு ஒத்துக்கிட்ட சசிதரனை போக்சோல கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. நிகழ்தகவு.